பாருங்கள், உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம். பல்லாரி நேர பெரிய வெங்காயத்தை நேர வெட்டி வச்சுருக்கோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரே ஒரு தக்காளி. ஆமாம், இது கூட்டு மாதிரி செய்ய போகிறோம். என்ன ஒரு சாம்பார் சாதம், இந்த லெமன் சாதம், தக்காளி சாதம், இது எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு கூட்டு சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அடுப்பத்தை வச்சு விட்டுக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. கடுகு போட்டுக்கிடுவோம். உளுந்தம்பருப்பு போட்டிருக்குது. கொஞ்சம் சீரகம். இப்போ கடுகு வெடிச்சிருச்சு. வெங்காயத்தை போட்டுக்கலாம். நேர கீரி போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எடுத்து சாப்பிட்றதுக்கு. அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு கூட்டுக்கு அப்படி போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கிருச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பூண்டு ஜாஸ்தி போட்டிருக்கேன். இஞ்சி கொஞ்சமாக போட்டிருக்கேன். தக்காளி போட்டுக்கோங்க. இதில் மஞ்சள்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் மிளகாத்தூள். அப்புறம் நம்ம குழம்பு மசாலா பொடி இருக்கு இல்லையா, அதுதான், வேறு எதுவும் போடக்கூடாது. கரம் மசாலா அதெல்லாம் போட்டால் நல்லா இருக்காது. அவ்வளோவா போடணுன்னா கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆனால் இது இப்படி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக போடுறேன். மஞ்சள் பொடி, மிளகாப்பொடி, கரம் மசாலா பொடி போட்டிருக்கோம். இன்னும் குழம்பு பொடி, வீட்டு குழம்பு பொடினாலும் சரி, கடம்பு சாம்பார் பொடி, இதுதான் கொஞ்சமாக. அவ்வளோதான், போதுமானது. இதுக்கு என்னென்னா தண்ணி ஊற்றலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றுறேன். அது வேகிறதுக்கான தண்ணி. ஒரு கூட்டு மாதிரி வரும். என்ன சாதத்துக்குனாலும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம் நீங்கள் இல்லையா, வெந்த பிறகு உங்கள்கிட்ட காட்டுறேன். அவ்வளோதான். இதில் வேறு எதுவும் போட வேண்டியதில்லை. இதை மூடி வச்சுக்கலாம். உப்பு போடலை, இந்த போடுறேன். உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த உருளைக்கிழங்குல பிடிக்கும் மசாலா, உப்பு எல்லாம் சேர்ந்து போட்டாச்சு. மூடி வச்சுருவோம். எவ்வளவு நல்லா இருக்குன்னு முடிஞ்சிச்சு உருளைக்கிழங்கு கூட்டு. இது சாம்பார் சாதம், என்ன சாதத்துக்குனாலும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணி பண்ணால் கூட சைடிஷாக வச்சுக்கலாம். ரெண்டாவது தக்காளி சாதம், லெமன் சாதம், புளியோதரை, இது எல்லாத்துக்குமே இந்த உருளைக்கிழங்கு இந்த கூட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான், இது முடிஞ்சது. ஆஃப் பண்ணிடலாம்.